சிபிசி கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ்லேருந்து எம்சிக்யூ கொஷின், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டாப்பிக்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ circuit of resistance or changes by amount delta pi in a time delta t. The total electric charge q that passes any point in the circuit during the time delta t is represented by கேட்டிருக்காங்க. நமக்கு induced EMF என்ன பண்ணணும் தெரியும், delta pi by delta t தெரியும். இந்த EMF என்ன போடலாம், நம்ம current into resistance போடலாம். அப்போ current into resistance is equal to delta pi by delta t ன்னு வருது. கரெக்டுங்களா? சரி, இதுல இருந்து இப்போ இந்த கரண்ட்டுக்கு என்ன போடலாம்னு சொல்லுங்க. இன்டியூஸ்டு சார்ஜ், அதாவது இன்டியூஸ்ட் சார்ஜ் டெல்டா கியூ டிவைட் பை டெல்டா டி இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை பை டெல்டா டி போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இந்த டெல்டா டி விட்டுடலாம். இந்த ஆர் கீழே வந்துருச்சுன்னா அப்போ இன்டியூஸ்டு சார்ஜ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 by r இன்டூ டெல்டா பை அப்படின்னு வருது. அப்படின்னா 1 by r இன்டூ டெல்டா பை. அப்போ 12வது கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A conducting rod of length 2l is rotating with a constant angular speed omega about its perpendicular bisector as shown in the figure. A uniform magnetic field B exists parallel to the axis of rotation. The EMF induced between the two ends of the rod ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்டியூஸ்ட் EMF என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு ராட் ரொட்டேட் ஆகும்போது ஜென்ரலாக BL ஸ்கொயர் ஒமேகா by 2 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இது மிடில் ரொட்டேட்னா by 8 இருக்கும். இருக்கட்டும் ஃபார்முலா. இருந்தாலும் இப்போ இந்த B ஒரு வெக்டார், மேக்னெட்டிக் வெக்டார், லெங்த் வெக்டார், ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டார். இந்த மூணுமே எப்படி இருக்கணும்னா மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்கணும். BL அடுத்து ஒமேகா இது எல்லாமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு EMF இன்டியூஸ் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆங்குலர் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அதனால என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா 0 வந்துடும். அதனால 0 is the correct answer அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two coils are placed close to each other. The mutual inductance of the pair of coils depends on கேட்குறாங்க. ரெண்டு காயில் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா வெரி நியராக பிளேஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு காயில் இன்னொரு காயிலோட ஓவர்லாப் ஆகணும். அப்போ தான் ஒரு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் இன்னொரு காயிலில் லிங்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ ரிலேட்டிவ் பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் இதை பொறுத்து தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும்பா. அடுத்து பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங், இதில் போன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு டெல்டா பை இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஐ இருக்கும் இல்லையா? எம் ஈக்குவல் டு டெல்டா பை பை ஐ. இது ஆக்சுவலாக இதை வச்சு பார்த்தோம்னா என்ன ஆயிரும், நமக்கு டெல்டா பையும் ஐயும் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கரண்ட் கூடனா பை கூடிரும் இல்லையா? அதனால ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது நியூமெரிக்கல் ரிலேஷன். அப்போ ஆக்சுவலாக மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ரிலேஷன் ரிலேட்டிவ் பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா? Which of the following does not obey the phenomenon of mutual inductance அப்படின்னு சொல்றாரு. அதாவது டைனமோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஒபே பண்ணும், இண்டக்ஷன் காயில் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஒபே பண்ணும். எலக்ட்ரிக் ஹீட்டர் தான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதுதான் டஸ் நாட் ஒபே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் when the magnetic flux changes by 5 × 10⁻², and current changes by 0.01 ampere is அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் கரண்ட்னு எடுத்துக்கணும். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 5 × 10⁻² ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்ட்டு கரண்ட் எவ்வளோ 0.01. அது எப்படி எழுதிக்கலாம், 10⁻² ஆம்பியர் போட்டுக்கலாம். இப்போ 10⁻² கேன்சல். அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஈக்குவல் 5 வருது. எஸ்ஐ நீட் என்ட்ரிப்பா. அதனால 5 entry இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A metallic rod of length L is placed normal to the magnetic field B and revolved in a circular path about one of the ends with angular speed omega. The potential difference across the ends கேட்குறாங்க. இப்போ இதான் ஒரு ராடு, ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்படி ரொட்டேட் ஆகும்போது ஒரு டிடி டைமில் டிடி ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணும், இல்லைன்னா டி டைமில் டீட்டா ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுதுன்னு வச்சுங்க. அப்போ இன்டியூஸ் டிஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா, -dπ/dt வரும். சைன் விட்டுலாம் dπ/dt போட்டோம்னா பை பிளேஸில் பி இன்ட்டு ஏ போகணும். அப்போ பி இன்ட்டு ஏ போட்டிங்கன்னா பி வெளியே எடுத்துட்டிங்கன்னா dA/dtன்னு வந்துடும். ஓகேவா? ஏரியா ஆஃப் தி செக்டார், இந்த ஏரியா ஆஃப் தி செக்டார் கூட என்ன பண்ணோம்னா பி இன்ட்டு டி, ஏரியா ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா, ஆர் எல் ஸ்கொயர் தீட்டா பை டிடின்னு போட்டுக்கலாம். இந்த ஆஃப் எல் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்போ பி இன்ட்டு எல் ஸ்கொயர் பை 2 வெளியே எடுத்துட்டா dθ/dt தான் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்க. இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு BL ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா பை 2. அப்போ BL ஸ்கொயர் ஒமேகா பை 2 தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க.
A metallic rod of length L is placed. அதுதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A 2 meter long solenoid with radius 2 cm and 2000 turns as another solenoid of 1000 turns wound closely near its midpoint. The mutual inductance எடுத்துக்கலாம். Mutual inductance என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா mu naught into number of turns of first coil into number of turns of second coil into area of the coil divided by length பண்ணணும். அப்போ mu naught எவ்வளோ 4 pi into 10 power minus 7. ஃபர்ஸ்ட் காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2000, செகண்ட் காயிலுக்கு வந்து 1000 டர்ன்ஸ்னு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் போகணும். பை இன்ட்டு ஆர் வந்து 2 சென்டிமீட்டர், அப்போ 2 × 10⁻² போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை லென்த் எவ்வளோ கொடுத்தாங்க, லென்த் 2 மீட்டர் கொடுத்தாங்க, 2 மீட்டர் அப்படியே போட்டுக்கணும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1.6 × 10⁻³ அப்படி வரும், ஹென்ரின்னு வரும்ப்பா. அப்போ -3 என்ன பண்ணலாம், 10⁻³ மில்லின்னு கொடுக்கலாம். அப்போ 1.6 மில்லி ஹென்றி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The mutual inductance of two coil can be increased by increasing number of turns. அதாவது mutual inductance என்னென்ன வருது பாருங்க, mu naught n1 n2 into area by length வருது. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கூட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கூடும், லெங்த்தை குறைச்சோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கூடும். அப்போ வந்து என்ன பண்ணோம், டிக்ரீசிங் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வரக்கூடாது, இன்க்ரீசிங் தி லெங்த் வரக்கூடாது, இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் தி காயில் கரெக்ட். சரிங்களா, அப்படி எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. லென்ஸ் லா வயலேட்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றாங்க. இது ஃபால்ஸ். லென்ஸ் லா ஒபேஸ் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வரணும். Induced EMF always opposes the change in magnetic flux responsible for its production. EMF equal -dπ/dt வருது இல்லையா, அப்போ வந்து EMF மைனஸ்ன்றது அப்போசிஷன் வருது. அப்போ இது வந்து ட்ரூப்பா. அப்படின்னா அசர்ஷன் வந்து ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Faraday's law or consequence of conservation of energy true. Faraday's law வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் ஒபே பண்ணுது, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. In a purely resistive AC circuit, the current lags behind in phase னு வருது, behind the EMF in phase னு வருது கிடையாது. பியூர்லி ரெசிஸ்டரில் வந்து கரண்ட்டும் இஎம்எஃப்பும் இன் ஃபேஸில் இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 தான் இருக்கும். அப்போ வந்து இது ஃபால்ஸ். அப்போ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. An EMF is induced in a closed loop where magnetic flux is varied. The induced electric field is not a conservative field. Is it true? The line integral of E dot dl around the closed loop is non-zero. இதுவும் true. அதாவது வந்து induced EMF is equal to நம்ம என்ன பண்ணுறோம், -dπ/dt போடுறோம். இந்த induced EMF தான் integral E dot dl பா, that is equal to -dπ/dt வருது. இது வந்து 0 கிடையாது, அதான் நான் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 0 இல்லாதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. அப்போ வந்து ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ 22nd கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டுப்பா.